الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم رب العالمين الله جل جلاله அவனுக்கு அனைத்து புகழும் பெருமையும் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் ஒளியில்லா உலகின் தலைவிய தீபகற்பத்தில் ஒளி கொடுக்க வந்துதித்த எங்கள் தலைவர் உலகத் தலைவர் ரஹ்மத்துல் ஆலமீன் உலகத்தாருக்கே ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட உயிரில் மேலான ஹபீப் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து வாழ்ந்த இன்னும் கியாமத் நாள் பரிவர்த்தம் எடுத்து வாழவிருக்கக்கூடிய அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் படைத்தவனாகிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறும் அவனால் ஏவப்பட்ட விடயங்களை தனது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட விடயங்களை தனது வாழ்க்கையில் இருந்து முற்றிலும் விலகி நடந்து கொள்ளுமாறும் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் பிறந்தவுடன் வலது காதில் அதானும் இடது காதில் இகாமத்தும் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு முஸ்லிமான தாய் ஒரு குழந்தையை பெற்றவுடன் அந்த குழந்தையின் உள்ளத்தை அல்லாஹ் என்ற வார்த்தை தொட வேண்டும் என்பதாக மார்க்கம் எதிர்பார்க்கின்றது. அதனால்தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குழந்தையை பெற்றெடுத்த சமயம், ஹஸரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிடைத்த சமயம், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காதிலே அதானை சொன்னார்கள்.
எங்களுடைய காதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதானும் இகாமத்தும் நம் எல்லோருக்கும் ஒரு பாடத்தை அதாவது படித்து தருகின்றது. காதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதானும் இகாமத்தும் எல்லோருக்கும் ஒரு பாடத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றது. அது என்ன பாடம்? ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு நாளும் அதானும் இகாமத்தும் சொல்லப்பட வேண்டும் என்பதை விளங்கிய நாம் எப்பொழுதாவது நான் நினைத்திருக்கிறேனா, நான் யோசித்து கூட பார்த்திருக்கிறேனா, என்னுடைய பிறந்த தருணத்திலே நான் பிறந்த பொழுது எதற்காக வேண்டி என்னுடைய காதிலே ஒரு அதான், என்னுடைய காதிலே ஒரு இகாமத்து சொல்லப்பட்டது? எப்பயாவது நான் யோசித்து பார்த்திருக்கிறேனா? தொழுகைக்கு வந்தால் அதானும் இகாமத்தும் தேவைக்கு தெரியும். ஆனால் நான் பிறந்தவுடனே எதற்காக வேண்டி இந்த அதான், எதற்காக வேண்டி இந்த இகாமத்து என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்திருக்கிறேனா? சகோதரர்களே, நானும் நீங்களும் அதை யோசித்தால் ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்துவோம், ஒவ்வொரு வாரத்தையும் பயன்படுத்துவோம், ஒவ்வொரு மாதத்தையும் வருடத்தையும் பயன்படுத்தி முழு உலகத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அந்த ரப்புடைய தொடர்பை உண்டாக்குவோம். இந்த விடயத்தை விளங்குவோமாக இருந்தால் நானும் நீங்களும் அதை யோசிக்க தவற விட்டுட்டோம். அதனால தான் இன்றைக்கு அல்லாஹ் தரக்கூடிய சில சந்தர்ப்பங்களை, சில விடயங்களை நானும் நீங்களும் உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறோம். நாட்களை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறோம். நேரங்களை, நிமிடங்களை, வருடங்களை வீணாக கழிக்கிறோம். நானும் நீங்களும் இந்த விடயத்தை விளங்காததாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதான் எனக்கும் உங்களுக்கும் எதை தெரியுமா உணர்த்துகிறது? எந்த பாடத்தை தெரியுமா எனக்கும் உங்களுக்கும் படித்து தர விரும்புகின்றது? சகோதரர்களே, ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கும் பார்க்க முடியாது, எனக்கும் உங்களுக்கும் பேச முடியாது, எனக்கும் உங்களுக்கும் பிடிக்க முடியாது, நடக்க முடியாது, எங்களால் எழுப்பி நிற்க முடியாது. அப்படியான ஒரு நாள் சகோதரர்களே, நான் வாழக்கூடிய காலத்தில் அலமலமான ஆடைகள் அத்துணையும் அணிந்தவன், ஆடை அணிந்த என்னால் ஒரு நாள் வரும். அந்த நாள் என்னுடைய ஆடையை நான் கலட்ட மாட்டேன், யாரோ ஒருவர் கலட்டுவார் அல்லது யாரோ ஒருவர் அதை வெட்டி எடுப்பார். சகோதரர்களே, அந்த ஆடை கலட்டப்பட்டதற்கு பின்னால் எனக்காக வேண்டி, அதாவது வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நான் அதை அணிந்திருக்க மாட்டேன். அன்றைய நாள் எனக்காக அந்த ஆடை சுத்தப்படும். எனக்காக வேண்டி அந்த ஆடை சுத்தப்பட்டு நான் ஒரு இடத்திலே, அதாவது ஜனாசாவாக வளர்த்தாட்டப்படுவேன். ஜனாசாவாக வளர்த்தாட்டப்பட்டதற்கு பின்னால் என்னை குளிப்பாட்டுவார்கள், என்னை கவனிடுவார்கள். அதற்கு பின்னால் சகோதரர்களே, எனக்காக வேண்டி தொழுகையை நடாத்துவதற்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு எடுத்து வருவார்கள். உலமாக்கள் சொல்றாங்க, உங்களோட காதுல அதான் இகாமத்து சொல்லப்பட்டதனுடைய ஹிக்மத் என்ன, அதுல இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? சகோதரர்களே, வளர்த்தாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஜனாசாவுக்கு நானும் நீங்களும் எங்கட வாழ்க்கையில எப்ப சரி பார்த்திருக்கிறோமா? ஜனாசா தொழுகைக்கு எப்பொழுதாவது நாங்க பார்த்திருக்கிறோமா? அதாவது இகாமத்து சொல்றதையும் அதான் சொல்றதையும் பார்த்திருக்கிறோமா? இதுவரைக்கும் பார்க்கவும் இல்லை, இதுக்கு பின்னால் பார்க்க போறதும் இல்லை. பல மக்கள் சொல்றாங்க, இறந்தவுடன் உங்களுடைய காதிலே அதானும் இகாமத்தும் எதற்கு தெரியுமா சொல்லப்பட்டது? அதனுடைய ஹிக்மத்தை சொல்கிறார்கள். இதோ நீங்கள் ஒரு நாள் ஜனா
இதுக்குத்தான் அந்த அதானும் இகாமத்தும். இதை நானும் நீங்களும் யோசித்திருந்தால் எங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கி இருப்போம். அல்லாஹ் தரக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருப்போம். எங்களோட வாழ்க்கைய அந்த ரப்போட நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய விடயங்கள்ல ஈடுபட்டு இருப்போம். சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால வாழ்ந்த மக்கள் இதை விளங்கி வைத்திருந்தார்கள், இந்த உணர்வோடு இருந்தார்கள். அதனால அவர்களுடைய நாட்கள் எல்லாம் சுபஹானல்லாஹ் ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் ஒவ்வொரு வினாடியையும் மணித்தியாலத்தையும் ஒவ்வொரு வருடத்தையும் கழித்தார்கள். எவ்வளவு ஆச்சரியமாக இருந்தார். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் மருமகன் ஹஸரத் ஸஈத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹ், மிகப்பெரிய ஒரு தாபீஇ. இவர் மதீனத்து மண்ணில வாழ்ந்தவர். 7 ஃபுகஹாக்கள் ஒத்தவர். சகோதரர்களே, இந்த ஸஈத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹ் ஹில்யத்துல் அவுலியால பதிவாக இருக்குது. சொல்றாங்க, ஏண்ட வாழ்க்கை அது நிரந்தரம் இல்லாத, இந்த நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையில நான் ரப்பை அடைய வேண்டுமே, ரப்போட உள்ள நெருக்கத்தை உண்டாக்க வேண்டுமே, ரப்பு தந்திருக்கக்கூடிய கால நேரங்களை பயன்படுத்தி ஒரு நல்லோரு அடியானாக மரணிக்க வேண்டுமே என்றத விளங்கினதால சொல்றாங்க, மா அஸ்தனல் முஅத்தின் முந்து 40 சனா வ அன ஃபில் மஸ்ஜித். சொல்றாங்க, எப்பொழுதெல்லாம் முஅத்தின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அந்த அதானை சொல்லுவார்களோ அப்பொழுதெல்லாம் நான் அதானை கேட்டது. சகோதரர்களே, நாங்க இன்னைக்கு அதான் சத்தத்தை எங்கிருந்து கேட்கிறோம்? நாங்க கேட்கிறோம் எங்களுடைய அதாவது FB அந்த பேஜை திறந்தவர்களாக இன்றைக்கு அதான் சத்தம், வாட்ஸ்அப்பை திறந்தவர்களாக அதான் சத்தம், என்னென்னையோ பார்த்து கொண்டு அதான் சத்தத்தை நாங்க எங்கிருந்தோ கேட்கிறோம். சொல்றாங்க ஸஈத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹ், என்ற வாழ்க்கையில நான் அதான் சத்தத்தை கேட்டது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாளும் அல்ல, ஒரு மாதமும் அல்ல, ஒரு வருடமும் இல்ல, கிட்டத்தட்ட அஸ்தனல் முஅத்தின் முந்து 40 சனா, கிட்டத்தட்ட என்ற வாழ்நாட்கள்ல 40 வருட காலமாக அதானுடைய சத்தத்தை கேட்டது எங்கிருந்து தெரியுமா? முஅத்தின் அதான் சொல்வதற்கு முன்னால நான் மஸ்ஜிதுக்கு வந்து மஸ்ஜிதிலே இருந்துதான் அதானுடைய சத்தத்தை கேட்டேன் என்பதாக சொல்றாங்க. எங்களுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது 5 நேர தொழுகையினுடைய அதான் சொல்லப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து நான் கேட்டிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளை நானும் நீங்களும் பார்க்க வேண்டும். கழிந்த காலங்களை நானும் நீங்களும் கணக்கெடுக்க வேண்டும். கழிந்த காலங்கள்ல எப்பயாவது 5 நேரத்தினுடைய தொழுகையை அதான் சொல்வதற்கு முன்னால் மஸ்ஜிதுக்கு வந்து உட்கார்ந்து கேட்டிருக்கிறேனா? சகோதரர்களே, நாங்கள் நீங்க எங்கிருந்து அதான கேட்கிறோம்? எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையை அழகாக்கினார்கள், நாட்களை சிறப்பாக கழித்தார்கள். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்றா, நான் அதான் சத்தத்தை 40 வருஷம் மஸ்ஜிதிலிருந்து கேட்டது மாத்திரமல்லாமல் நான் 50 வருஷம், அதாவது எழுதுறாங்க 50 வருஷம் கிட்டத்தட்ட நான் யாருடைய பிடரியையும் பார்த்ததில்லை, யாருடைய பிடரியையும் பார்த்ததில்லை. அவ்வாறென்றா அதாவது என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 50 வருட காலமாக நான் முன் சப்ப தவறினது கிடையாது. முன் சப்பிலே இருந்து இமாமுக்கு, அதாவது பின்னால் இருந்து முஅத்தினுக்கு பக்கத்தில் இருந்து அந்த இமாம் கட்டக்கூடிய அந்த தக்பீருடன் சேர்ந்து அவ்வளவு தக்பீர கிட்டத்தட்ட 50 வருஷம் பேரினதால முன் சப்ல தொழுததால பின்னால இருந்து எனக்கு யாருடைய பிடரியை பார்க்க கிடைக்கல. சகோதரர்களே, 50 வருஷம் நாங்க 5 நேரத்தினுடைய இமாம் ஜமாத்திலே எத்தனையோ குறைபாடுகளை செய்கிறோம். 5 நேரத்தினுடைய இமாம் ஜமாத்திலே எத்தனையோ முன்பின்கள் எங்களிடத்திலே நேரம் தவறி நேரத்தை விட்டு
யோசிக்க வேண்டும். வாழ்க்கையில இவர்கள் சாதித்தது இதைத்தான். சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். கால நேரங்களை அல்லாஹ் தாரான். கால நேரங்களை தாரவன், மாதங்களை வருடங்களை தாரவன் அல்லாஹ். இந்த அல்லாஹ் இவைகளை தாரது எதற்கென்றால் நானும் நீங்களும் அந்த நிரந்தரமான வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்ளணும் என்பதற்காக. அழகுபடுத்த வேண்டும். எதை கொண்டு அழகாக்குறது? நாங்க எங்களை படைச்ச ரப்ப சந்தோஷப்படுத்துறத கொண்டு அழகாக்கணும். என்னங்களை படைச்ச ரப்ப சந்தோஷப்படுத்துறத கொண்டு அழகாக்கணும். சுஜூத கொண்டு அழகாக்கணும். திலாவத்தை கொண்டு அழகாக்கணும். இஸ்திக்ஃபார கொண்டு அழகாக்கணும். இதை நாங்க இந்த பூமிக்கு மேல செய்வோமாக இருந்தால் சகோதரர்களே, வாழ்ந்த வாழ்க்கையையும் அல்லாஹ் செழிப்பானதாக மாற்றுவான். எந்த அளவுக்கு என்றால் இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மேதை. விதாயா வன் நிஹாயால இவருடைய சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹ் வீட்டுக்கு ஒரு பெண் வாரா. ஒரு பெண் வந்து அந்த இமாமுடைய மனைவியோட சில விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, பேசிக் கொண்டிருந்த பெண் என்ன செய்கிறார்? வீட்டினுடைய ஒரு ஓரத்தின் பக்கம் அந்த பெண்ணுடைய பார்வைப்படுகிறது. அந்த ஓரத்திலே அந்த வீட்டிலே ஒரு ஹசீர், ஒரு பாய் விரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாயை பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த பாய் தண்ணீர் பட்டு நனைந்ததாக இருக்குது. இந்த பெண், அந்த சென்ற பெண் யோசிச்சா, அந்த பாயை பார்த்தவுடனே யோசிச்சா, இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹ் மனைவிட்ட கேட்டா, ஏதோ உங்களுடைய வீட்டுல அந்த ஓரத்துல ஒரு பாயின் பக்கம் என்னுடைய பார்வைப்பட்டது. அந்த பாயை பார்த்தால், அந்த ஹசீரை பார்த்தால் அது நனைந்திருக்குது. உங்களோட வீட்டுல யாராவது சின்ன பிள்ளைகள் வந்து சிறுநீர் கழிச்சிட்டாங்களா? சகோதரர்களே, அந்த பெண் சொன்னா, இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹ் மனைவி சொன்னார். சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் விளங்கினார்கள். உண்மையான வாழ்க்கை அது ஆகிரத்தினுடைய வாழ்க்கை. ஒரு நாள் ஜனாசாவாக வளர்த்தாட்டப்படுவேனே என்பதை உணர்ந்த மக்கள் சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க. பெண்மணி அவருடைய மனைவி சொன்னார். சகோதரர்களே, எங்களுடைய மனைவி இவ்வாறு சொல்வாவா என்பதை நாங்கள் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். என்ன வார்த்தையை சொன்னா தெரியுமா? அந்த பெண்ணிடத்திலே சொன்னா, நீங்க நினைக்கிறீங்க இந்த விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விரிப்புல, இந்த ஹசீர்ல, இந்த பாயில ஒரு சின்ன பிள்ளை வந்து சிறுநீர் கழித்திருக்கும் என்பதாக. இல்ல இல்ல, அது அந்த ஹசீர, அந்த விரிப்ப நலைத்தது எது தெரியுமா? நலைத்தது சிறுநீர் அல்ல, தண்ணீரும் அல்ல, நனைத்தது என்னுடைய அன்பான கணவன். ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாரு? ஒவ்வொரு நாளும் என்னுடைய கணவன் அல்லாஹ்வினுடைய பயத்தால ஒரு நாள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமே, ஒரு நாள் அல்லாஹ்விடத்திலே நிப்பாட்டப்படுவேனே, அல்லாஹ் என்னிடத்திலே கேள்வியை கேட்பானே, அந்த ரப்பை நான் சந்தோஷப்படுத்த வேண்டுமே, அந்த ரப்புடைய நெருக்கத்தை அடைய வேண்டுமே, ரப்பை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய பயத்தால முழு உலகத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கிற அந்த ரப்பு அல்லாஹ் கீழ் வானத்துக்கு வரக்கூடிய நேரத்தில், அல்லாஹ் எதான் செய்யக்கூடிய நேரத்தில் என்னுடைய கணவர் என்ன செய்வாரு? ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தில் எழும்புவாரு. எழும்பி என்ன செய்வாரு? அந்த அல்லாஹ்க்கு அக்ரபுமா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடியான் அல்லாஹ்க்கு மிக நெருக்கமாக ஒரு கட்டம் தான் அவனுடைய நெத்தியை அந்த சுஜூதிலே வைக்கக்கூடிய கட்டம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வும் வந்து எல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில், அடியானே அடியானே என்னுடைய கதவை தட்ட மாட்டாயா? உன்னுடைய கெஞ்சுதலை நீ வெளிப்படுத்த
வெளிப்படுத்த மாட்டாயா? உன்னுடைய கண்ணீரை நீ கொட்ட மாட்டாயா? நீ கேட்க மாட்டாயா? உனக்கு நான் தர தயாராக இருக்கிறேனே அடியானே. அல்லாஹ் எல்லாம் செய்த நேரம் என்னுடைய அன்பான கணவர் அந்த நேரத்தில் எழுப்பி அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இடத்துல அல்லாஹ்வினுடைய பயத்தால அச்சத்தால ஆகிரத்தினுடைய வாழ்க்கையினுடைய அந்த நம்பிக்கையால வடிக்கக்கூடிய கண்ணீர்கள் தான் இந்த ஹசீரை, இந்த பாயை விரிப்பை நினைத்திருக்குது என்ற செய்தியை சொல்லிட்டு சொன்னா எவ்வளவு நேரம் தெரியுமா அவர் கண்ணீரை வடிப்பாரு? எவ்வளவு நேரம் தெரியுமா? இன்றைக்கு நானும் நீங்களும் யோசிக்கணும். எங்களுடைய கைகளை ஏந்துகிறோம் அல்லாஹ்விடத்திலே. எத்தனை சொட்டுகளை அல்லாஹ்வுக்கு முன்னால வடித்திருக்கிறோம்? எத்தனை கண்ணீர் சொட்டுகள் எங்களுடைய கண்ணங்களில் ஓடி இருக்குது? எத்தனை வருடங்களை கடத்தி விட்டோம்? சென்ற வருடத்தை கடத்தி ஒரு புது வருடத்தை அடைந்த நாங்கள் சென்ற வருடத்தினுடைய சில தவறுகளை நினைத்து அழுதாமா? கணக்கு பார்க்காமா? வியாபாரம் செஞ்ச நாங்கள் ஒவ்வொரு நாளும் கணக்கு பார்க்கிறதுக்கு தவறும் இல்லை. அதே போன வருடத்தினுடைய கணக்கை நாங்கள் எடுத்து பார்த்தோமா? சகோதரர்களே, கடத்திய காலங்கள் தான் என்னுடைய ஆகிரத்தை முடிவு செய்யும். சகோதரர்களே, சொல்லிட்டு சொன்னா என்னுடைய கணவர் எவ்வளவு நேரம் தெரியுமா கண்ணீரை வடிப்பாரு? கிட்டத்தட்ட அதாவது சுபமுடைய அதான் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இடத்திலே இருந்து கண்ணீரை வடிப்பார். அந்த கண்ணீர் துளிதான் இந்த பாயை நனைத்திருக்குது. நாங்க எத்தனை முசல்லாவை நினைச்சிருக்கிறோம்? முசல்லாவை நாங்க எத்தனை தடவை நினைத்திருக்கிறோம்? அதோடு பக்கம் வைப்போம் சகோதரர்களே. அந்த நேரத்தை விட்டு 2 கிலோவும் பாரமில்லாத அந்த விரிப்பை என்னால் தூக்கி வீசிவிட்டு அந்த சுபனுடைய இமாம் ஜமாத்துக்கு வாரதற்கு எனக்கு நசீப் இருக்குதா இல்லையா பார்த்தா 2 கிலோவும் பாரமில்லாத அந்த விரிப்பை வீசிவிட்டு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு சுபனுடைய இமாம் ஜமாத்துக்கு சமூகம் அளிக்கிறேனா? சகோதரர்களே, நாம் எங்கே இருக்கிறோம்? எங்களுடைய முன்னோர்கள் விளங்கினார்கள். வாழ்க்கை என்றால் அது உண்மையான வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கை தான். அதனால அவர்களுடைய வாழ்க்கையை இந்த பூமிக்கு மேல அழகுபடுத்தினாங்க. அழகுபடுத்தினதால்தான் அல்லாஹ் இந்த மிம்பர்ல அவர்களை பேச வைக்கிறான். நாங்களும் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கி சுபசாபனங்களை பெற்றவர்களாக எங்களுடைய ரூஹ மலாயிகமார்கள் கொண்டு போகக்கூடிய ரூஹாக ஆக்குற பொறுப்பு இந்த பூமிக்கு மேல அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். சகோதரர்களே, அதற்கு தான் அல்லாஹ் வாழ்க்கையில அடியானே நீ தவறு செய்தவன் தான். உன்னுடைய வாழ்க்கையில சில தவறுகள் நடக்கலாம். நான் அதை மன்னிக்க தயார் அடியானே. நீ என்னின் பக்கம் வர வேண்டும். நீ ஓடி வந்த நான் வாரேன் அடியானே என்று சொல்லி அல்லாஹ் இறக்கப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையில சந்தர்ப்பங்களை மீண்டும் மீண்டும் தருகிறான். சகோதரர்களே, அந்த வாழ்க்கையில கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த புது வருடம் முஹர்ரம். சகோதரர்களே, இந்த புது வருடம் முஹர்ரத்தை அல்லாஹ் எங்களுக்கு சந்திக்க வச்சிருக்கிறான். இதே இந்த புது வருடத்தை எத்தனையோ பேர் சந்திக்காமல் கபரை சந்தித்து விட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கிறான். அடியானே, உனக்கு புது வருடம் என்னால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள்ல ஒரு மாதத்தை உனக்கு தந்திருக்கிறேன். நீ மீண்டும் அந்த ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள்ள அடியானே. சகோதரர்களே, இந்த மாதத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு சிறப்புகளை வைத்திருக்கிறான் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது இந்த மாதத்துக்கு இன்னொரு பெயர் சொல்வதாக இருந்தால் எவ்வாறு அல்லாஹ்வினுடைய வீடு அந்த காபத்துல்லாஹ்க்கு பைத்துல்லாஹ் அல்லாஹ்வினுடைய வீடு என்று பாவிக்கிறோமோ, எவ்வாறு அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த ஒட்டகத்துக்கு நாக்கத்துல்லாஹ் என்று பாவிக்கிறோமோ, அதே போல சகோதரர்களே, நானும் நீங்களும் அடைந்திருக்கிற இந்த முஹர்ரத்துக்கு இன்னொரு பெயர் தான் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாதம். அல்லாஹ்வினுடைய மாதம் அல்லாஹ் தந்திருக்கிறான். சகோதரர்களே,
எதை கொண்டு பயன்படுத்துகிறது? ரொம்ப சந்தோஷப்படுத்தி நாங்க இந்த மாதத்தை அழகாக்குவோம். எந்த அளவுக்கு என்ற சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தினாங்க, ரமதானுக்கு பின்னால ரமதான் மாதம் என்றாலே அதுக்கு தனி சிறப்புகள். அந்த ரமதான் மாதத்துல நோன்புறதற்கு ஏராளமான கூலிகள் சொல்லப்பட்டிருக்குது. ரமதான் மாதத்துக்கு பின்னால அஃதலுஸ் ஸியாம் பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமதானுடைய மாதத்துக்கு பின்னால நோன்புறதற்கு சிறந்த மாதம் தான் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தினார். எனவே சகோதரர்களே, இந்த மாதத்துல நானும் நீங்களும் என்ன செய்யணும்? விசேஷமான ஒரு நோன்பு இருக்குது. அந்த நோன்பு ஒவ்வொருத்தரும் பிடித்து அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் பிடிக்க வேண்டும். இந்த மஹல்லால இருக்கக்கூடிய அத்துணை குடும்பங்களும் அன்றைய தினம் நோன்பாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய பேச்சிலே இருக்கக்கூடிய ஆஷூராவுடைய நோன்பு. சகோதரர்களே, இந்த ஆஷூராவுடைய நோன்பு எப்பொழுது? அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆஷூராவினுடைய நோன்பு. வரலாறுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் ரமதானுடைய நோன்பு கடமையாக்குவதற்கு முன்னாலே இந்த ஆஷூராவுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க. போனதற்கு பின்னால ஒரு கூட்டம் இந்த முஹர்ரம் மாதம் ஆஷூராவுடைய நாள்ல அந்த கிதாபு அப்துல் கிதாப் என்று சொல்லக்கூடியவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க இன்றைய நாள் நோன்பு பிடிச்சிருக்கிறீங்க, ஏன் காரணம் என்று கேட்ட நேரத்தில் சொன்னாங்க, இன்றைய நாள் எதற்கு தெரியுமா நாங்கள் நோன்பு நோற்றிருக்கிறோம்? அதாவது உலகத்துல நான் தான் ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் பாடம் படிப்பித்து ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தையும் அந்த கூட்டத்தையும் பாதுகாத்த நாள், அந்த வெற்றியை கொண்டாடும் முகமாக, அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக நாங்கள் நோன்பு நோற்றிருக்கிறோம் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட நாங்கள் தான் அந்த நபியுடைய விஷயத்துல தகுதியானவர்கள் என்ற கருத்தை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அந்த நாள் நோன்பு பிடிக்க செஞ்சாங்க. சகோதரர்களே, நோன்பு பிடிக்கிறதால என்ன கிடைக்கும் எங்களுக்கு? ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ரிவாயாத்துல வருகிறது, நபியிடத்துல கேட்கப்பட்டது, சுகில அன் சியாமி யௌமி அரஃபா, சுகில அன் சியாமி யௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய நாள்ல நோன்பு பிடிக்கிறதால என்ன கிடைக்கும் என்று நபியிடத்துல கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, அந்த நோன்பை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அடியானே, நீ நோன்பு பிடிக்கிறாயா? நீ தாகித்திருக்கிறாயா? நீ பசித்திருக்கிறாயா? எனக்காக வேண்டி கொஞ்ச நேரம் நீ தாகித்து பசித்து கஷ்டத்தோட ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறாயா? அடியானே, அந்த நோன்பை கொண்டு நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன். சென்ற 3 வருடத்தினுடைய பாவத்திற்கு அது குற்ற பரிகாரமாகும் என்ற கருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தினார். எனவே சகோதரர்களே, யாரும் தவறவிட வேண்டாம். அந்த நோன்பை நாங்க பிடிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை எங்கட வீட்டுல இருக்கக்கூடிய பருவ வயதை அடைந்த அத்துணை பேரும் அன்றைய நாள் நோன்பாகத்தான் இருக்க வேண்டும். நோன்பை யாரும் தவற விட்டுட வேண்டாம். அன்றைய நாள் எங்களுடைய வீட்டிலே சஹர் நடக்கும். அன்றைய நாள் எங்களுடைய வீட்டிலே இஃப்தார் நடக்கும். சகோதரர்களே, இந்த நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்க சொல்லிட்டு ஒரு விடயத்தை சொன்னாங்க. அதாவது யஹூதிகளுக்கு எப்பவுமே நாங்க மாற்றம் செய்யணும் என்ற அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க யஹூதிகளுக்கு எங்களுடைய எந்த ஒரு விடயத்திலும் ஒப்பாக முடியாது. இன்னைக்கு எத்தனையோ விடயங்கள் எங்கட தலைமுடி வெட்டுறதுல இருந்து இன்னைக்கு நாங்க சர்வ சாதாரணமாக அவர்களோட ஒப்பாகி கொண்டிருக்கிறோம். நபி அவங்க அவங்களுடைய விஷயத்திலே ஞாபகப்படுத்தினாங்க, யஹூதிகளோட எங்களுக்கு ஒப்பாகல. அதனால நான் அடுத்த வருடம் உயிருடன் இருந்தால் என்ன செய்வேன்?
பிறை 9 நோன்பை நோன்பேன். இதற்கு யகூதிகளுக்கு மாற்றம் செய்யணும். எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வோம்? இன்று இரவு சஹருடைய ஏற்பாடு செய்வோம் வீடுகள்ல. பிறை 9, 10 நோன்பு பிடிப்போம். சகோதரர்களே, உலமாக்கள் பேசுறாங்க எந்த அளவுக்கு என்றால், இந்த ஆஷுராட நோம்பிக்குதே, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, ஃபர்தான நோம்புடைய விஷயத்துல உங்களுக்கு வைகான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஃபர், அதாவது ரமதானுடைய காலத்துல நோன்பு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டம், நீங்க ஒரு பிரயாணம் செய்றீங்க, அல்லது உங்களால தாங்கிக் கொள்ள முடியாத சங்கடமான ஒரு நோய் இருக்குது, இந்த நேரத்துல நீங்க நோன்பை விட்டு கலா செய்யணும் என்று பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். ஆனா உலமாக்கள் சொல்றாங்க எந்த அளவுக்கு என்றால், இந்த ஆஷுராட நோம்புடைய விடயத்துல கலா என்ற பேச்சு கிடையாது. கலா என்ற பேச்சு கிடையாதா? ஏனென்றால் இந்த வருடம் தப்பி போகுமாக இருந்தா வருகின்ற வருடம் நாங்கள் இருப்போமா இல்லையா என்று சொல்ல முடியாது. அதனால தான் ஆகப்பெரிய சியர் அல்லாஹ்வின் பலாத பதிவாக இருக்குது. இமாம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தாபிஈ. இவர் என்ன செய்வாரு? இல்முக்கான பெரிய நீண்ட தூரம் பிரயாணங்களை செய்வாரு. பிரயாணங்களை ரமதானுடைய காலத்துல செய்யக்கூடிய நேரத்துல சகோதரர்களே, ரமதானுடைய காலத்துல ஃபர்தான நோன்பை விடுவாராம். ஆனா ஆஷுராவுடைய நாள் இந்த முஹர்ரம் 10 பிரயாணங்கள் ஏதும் செய்யக்கூடிய நேரத்துல இமாம் மிகப்பெரிய ஒரு தாபி இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு நாளும் இந்த நோன்பை விட மாட்டார்களாம். எவ்வளவு நீண்ட பிரயாணமாக இருந்தாலும் அவர்களிடத்துல கேட்கப்பட்டது, நீங்க ஃபர்தான நோன்பை விட்டு கலா செய்கிறீங்க, இந்த நோன்பை ஏன் இவ்வளவு முக்கியமாக பிடிக்கிறீங்க? இல்ல சொன்னாங்க, ஆஷுரா என்றது அது வருடத்திற்கு ஒரு முறைதான் வரும், அதை ஒரு நாளும் கலா செய்ய முடியாது. தப்பி போனா அடுத்த வருடம் நான் இருப்பேனா இல்லையா என்பதை என்னால் கூற முடியாது என்று அந்த வார்த்தைகளை சொல்லுவாரே. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு வருடத்தை தந்தது எதற்கென்றா, நாங்க நீங்க சென்ற வருடத்தை ஏதோ அமைப்புல கழுத்திருப்போம், இந்த வருடத்தை நாங்க ஒவ்வொருவரும் திட்டமிடுவோம். என்ன திட்டம் என்றால், பெரிதா ஒன்றும் செய்ய தேவையில்ல சகோதரர்களே. எங்களுக்கு இந்த மாதத்தினுடைய ஒரு பாடம் திட்டமிடல் என்ற ஒரு பாடம். இந்த முஹர்ரத்துல வச்சுதான் ஹிஜ்ரத்தை திட்டமிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க திட்டமிடுவோம் எதை தெரியுமா? நான் ஆரம்பத்துல யாபாப்படுத்தினேனே 5 நேர தொழுகையை நான் திட்டம் செய்வோம். என் வாழ்க்கையில 5 நேர தொழுகையை நான் கடைபிடிப்பேன். எவ்வாறு தெரியுமா? நான் மஸ்ஜிதுல இமாம் ஜமாத்தோடு தொழுவேன். இது ஆகப்பெரிய திட்டமாக இருக்கும். எனவே சகோதரர்களே, இந்த வாழ்க்கைய அல்லாஹ் அமாண்டமாக தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கைய நல்ல முறையில கழிச்சு இறுதி முடிவை அழகான ஆக்கினவர்களாக அல்லாஹ்வை சந்திப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்து கொள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். உனக்கு விருப்பமான பொருத்தமான வாழ்க்கை உன்னை சந்தோஷப்படுத்தினவர்களாக வந்து உன்னை சந்திக்க வைக்கிறதா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருத்தரையும் கபூல் செய்திருக்கையா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருத்தருடைய இறுதி முடிவை அழகாக்கிறியா அல்லாஹ். ஒவ்வொரு கால நேரங்களை நீ எங்களுக்கு மாநிலமாக தருகிறாயா அல்லாஹ். ஒவ்வொரு வருடமும் எங்களை விட்டு கடந்து கொண்டிருக்கிறதா அல்லாஹ். கடந்த வருடங்களுடைய நிலைமைகள் எவ்வாறு என்பதை எங்களால் சொல்ல முடியாது அல்லாஹ். நம்மளும் குற்றவாளிகள் அல்லாஹ், நம்மளும் பாவிகள் அல்லாஹ். எங்களை குற்றம் பிடிச்சாயா அல்லாஹ். எங்களுக்கு இறக்கப்பட்ட யாரும் இல்லமானே, நீ இறக்கப்பட்டவர்களா எங்களோட இறக்கமாக நடந்துள்ளாரா. சென்ற வருடத்தை கொஞ்சம் அனுப்பி விட்டோம்னா இந்த வருடத்தை சந்தர்ப்பமாக தந்திருக்கிறாரா. நல்ல நீயத்துகளை வைத்திருக்கிறோம் யாரா. இதற்கு பின்னால் எங்களோட வாழ்க்கையில இமான் ஜமாத்துடைய பேருகளா. இந்த வருடத்தில் ஒவ்வொரு வினாடியையும் நல்ல முறையில் கணிக்கக்கூடிய தந்திரியாரா. தந்தை ரஹ்மானியாரா. இறுதி மூச்ச அழகானதாகிறியாரா. கனிமான சொல்லி அந்த சுருக்கத்தை பார்த்து சிரித்தவர்களாக எங்களுடைய பூமியை பாதிக்கிறாரா. தந்தை ரஹ்மானே, எங்கள் ஒவ்வொருவருக்கு முன் செய்வாயாரா. யாரெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அத்துணை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வாயாக. எங்களுடைய தனிப்பட்ட வாக்களை கபூல் செய்து கொள்வாயாக.
فإن السنة تهدي إلى البطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم والبدع فإن البدع تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يغني وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين فيا عباد الله لا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها واتقوا الله واجعلوا في الدار فتوكلوا فإن الله يحب المتوكلين والله تبارك وتعالى يقول وهو يستمع القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أحسنتم لأنفسكم وإن أسأتم فلها بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك عظيم ورحمة عليم فاستغفروه إنه